ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, மிகப்பெரிய வெற்றியோடு நீ நினைத்த காரியம் நடக்கப் போகுது. இது உன் திருச்செந்தூர் முருகன் தரும் சத்திய வாக்கு. என் தங்கமே, இந்த நேரத்தில் உன் முருகன் சொல்வதை கேள், நம்பிக்கையோடு கேள். என் தீபத்தோட ஒளி உன்னோட கண்ணுக்கு தெரியுதானே? தெரிஞ்சும் நீ ஏன் இருட்டில் நின்று கொண்டிருக்கிறாய்? நான் தான் உனக்கு எப்பவுமே சொல்வது, உனக்கு யார் இல்லைனாலும் இந்த திருச்செந்தூர் முருகன் உன் கூட இருப்பேன்னு. வா தங்கமி, என் கிட்ட வா, என் இடத்திற்கு வா. உன் முருகன் நான் இருக்கிறேன். மிகப்பெரிய வெற்றியோடு நீ நினைத்த காரியம் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. இந்த முருகன் மேல் நம்பிக்கை வைக்கிறது இல்லை. நம்பிக்கை வைக்கலாமா வேண்டாமான்னு யோசித்து கொண்டிருக்கிறாயா? ஏன் திடீரென்று இப்படி மாறினாய்? என் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை எப்போதும் இழந்து விடக்கூடாது. முருகன் மேல் நம்பிக்கை வச்ச யாரையும் முருகன் கைவிட்டதே இல்லை. என்னை பார்க்க வரணும்னு நினைச்சா என்னை பார்க்க எப்போ வேண்டுமானாலும் வரலாம். உனக்காக நான் ஒருத்தன் எப்போதுமே காத்து கொண்டிருப்பேன். எப்போவுமே காத்து கொண்டிருப்பேன் என் பிள்ளைகளுக்கு. நீ நினைக்கிற மாதிரி உயர்ந்த குறிக்கோள் வச்சுக்கிறது தப்பே இல்லை. ஆனால் அந்த குறிக்கோளை சாதிக்கணுங்கிற பேரில் உன்னை நீயே இழந்து விடக்கூடாது. அதோட உன்னை நீ மறந்திடவும் கூடாது. நீ மற்றவங்களை மதித்து வாழ வேண்டும். எப்போதும் முருகன் சொல் பேச்சை கேள். இது உனக்கு கடவுள் கொடுத்த வரம் இல்லையா? உன் கர்ம பலன்களோட விளைவுகள் தான் அது மறுபடியும் உன்கிட்ட தான் வரும். நீ நல்லது செஞ்சேனா நல்லது நடக்கும். உன் பகையாளிகள் கெட்டதை செஞ்சான்னா அவர்களுக்கு கெட்டது தான் நடக்கும். அதே போல் வாழ்க்கை அன்பை நிறைஞ்சதை இருக்கணும்னா நீ முதல்ல அன்பாக இருக்கணும். இதே மாதிரி தான் வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயத்திலையும் நீ அன்பால் மட்டும்தான் உன்னால் சாதிக்க முடியும். நீ செய்கிற செயல் கர்மங்கிறது அவரவர்களுடைய நல்லது கெட்டது சுகம் துக்கம் இப்படி எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது. என் தங்கமே, இன்று உனக்கு நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றியோடு நீ நினைத்த காரியம் நடக்கப் போகுது என்று நான் சொன்னால் நிச்சயமாக நடக்கும். சந்தோஷமாக இந்த செய்தியை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறேன். பலவிதமான குழப்பத்திலிருந்து வெளியே வந்து விடுவாய். உனது மனம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடையாமல் இப்போது அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் எதுவும் செய்யாது. நீ வேண்டிய அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். உன் மனம் குளிரப் போகிறது. மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை இதனால் கூடிய விரைவில் நிச்சயமாக நல்லபடியாக மாறும். நல்ல மாற்றமாக இருக்கும். ஏமாற்றத்தையே பார்த்து கொண்டிருந்த உனக்கு நல்ல மாற்றமாக இருக்கும். பல கனவுகளை பல ஆசைகளை மனசில் போட்டு புதைச்சிட்டு, வேதனைகளை மனசில் போட்டு புதைச்சிட்டு நீ வெளியே புன்னகையோடு வாழ்ந்து கொண்டிருப்பது எனக்கு தெரியாதா? உன் கனவுகளை உன் ஆசைகளை உன் விருப்பத்தை எல்லாத்தையுமே நிறைவேற்றி உன் எதிர்காலத்தை பிரகாசிக்க வைக்கப் போகிறேன். உன் மனம் விரும்பிய வாழ்க்கை வாழ்வாய். இடையிடையே உனக்கு வரும் கோபம் உணர்ச்சியை மட்டும் அடக்கி ஆள தெரிஞ்சிட்டேனா உன் வாழ்க்கையை நீ ஜெயித்து விடலாம். உன் வாழ்க்கையில் ஜெயித்து விடலாம். பிரச்சனைகள் வரும்போது துவண்டு போகக்கூடாது. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் உன் தைரியம் மட்டும்தான் மிகப்பெரிய தன்னம்பிக்கை. அதனால் உன்கிட்ட உள்ள தன்னம்பிக்கையை எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணம் கொண்டும் இழந்து விடக்கூடாது. உன்னை சுற்றி உள்ளவர்கள் 1000 பேசுவார்கள். புகழ்ந்தும் பேசுவார்கள், இகழ்ந்தும் பேசுவார்கள். உன்னை எப்படி பேசினாலும் காதில் கேட்டுக்கொண்டு உன் வேலையை
உன்னுடைய நேர்மையை மட்டும் காட்டு. அந்த விதத்தில் தேவையில்லாததை பெருசாக எடுத்துக்காது. இந்த உலகத்தை நினைத்து பயப்படாமல் உனக்கு என்ன தேவையோ அதை தன்னம்பிக்கையோடு செய். வெற்றி நிச்சயம். நான் சொல்வதை மட்டும் கேட்டு நடந்துக்கோ. இந்த முருகனை நம்பிக்கை உனக்கு பெரிய மங்களகரமான சிறப்பான சுப செய்தி வரப்போகிறது. தட்டிச் சென்றது உன் கையில் கிடைக்கப் போகிறது. நடக்காமல் உன் பிள்ளைகளுக்கு மங்கள பாக்கியம் கிடைக்காமல் தட்டிக்கொண்டே சென்றது. அதற்கான நேரம் காலம் எப்போது கூடி வந்து விட்டது. அதனால் தான் விரைவில் உன் நிலைமை மாறப்போகிறது என்று சொன்னேன். அதை நான் கட்டாயம் மாற்றத்தான் போகிறேன். இப்போது உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் எல்லா கஷ்டங்களும் நிரந்தரமானது அல்ல. அதை வெகு விரைவில் நான் மாற்றுவேன். அவைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன். ஒரு சிலவற்றை தாமதமாகவும் கொடுப்பேன். அப்படி தாமதமாக கொடுத்தாலும் உனக்கு தேவையானது இருக்கும்படி இந்த முருகன் கொடுப்பேன். பொறுமையோடு இருக்கணும். இப்போது நீ வருந்தி அழுத அந்த நாட்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது. நீ கலங்கி நின்ற நாட்களை மறந்துவிடு. இனி உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது. இனி உனக்கு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை தான். நீ சீரும் சிறப்பான வாழ்க்கை வாழப்போகிறாய். எல்லோரும் உன்னை பாராட்டும்படி வாழப்போகிறாய். உன் வாழ்க்கையில் நீ எல்லா வெற்றிகளையும் பெற நான் ஆசீர்வதித்திருக்கிறேன். என்றென்றும் இந்த முருகனின் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு உண்டு. எப்போதும் உண்டு. எந்த சூழ்நிலையிலும் உண்டு. எந்த கனப்பொழுதிலும் உண்டு. இனி உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான், தோல்வி என்பது கிடையாது. நீ முருகனை நம்பி பக்தியோடு வழிபட்டு வந்ததற்கும் உன் பொறுமைக்கும் இந்த வெற்றியை நான் உனக்கு பரிசாக தருகிறேன். மிகப்பெரிய வெற்றி. நீ நிச்சய மகிழ்ச்சியோடு வாழ்வாய். அதற்கு என் பரிபூர்ண ஆசீர்வாதம். நான் உனக்கு கொடுக்க நினைப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒருபடி மேலாக இருக்கும். மலை போல் வரும் கஷ்டத்தை கடுகாக மாற்றி விடுவேன். உன் துன்பம் நீங்கிவிடும். உன்னை கைபிடித்து தூக்கிவிட இந்த முருகன் நான் இருக்கும்போது பயப்படக்கூடாது. யாம் இருக்க பயமே. ஓம் முருகா போற்றி போற்றி. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, என்னை காக்கும் ஐயனே போற்றி போற்றி. என் அப்பன் முருகன் நீதான். என்னை காத்து கொள்ளுங்கள் முருகா. நீங்கள் சொல்வதை கேட்கும் எனக்கு மிகப்பெரிய வெற்றி எனக்கு தாருங்கள். நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறேன். முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.